இன்றைக்கி சைத்தன்ய சரித்தாமிர்தம் ஆதிலீலா 7வது அத்தியாயம் 85வது ஸ்லோகம். ஆதிலீலா 7வது அத்தியாயம் 85வது ஸ்லோகம். சைத்தன்ய சரித்தாமிர்தம், பேஜ் நம்பர் 879, 879. ஒன்ஸ் அகேன். பஞ்சம புருஷார்த்த பிரேமானந்தமிருத சிந்து மோக்ஷாதி ஆனந்த ஜாரணகே ஏகபிந்து. பஞ்சம 5வது புருஷ அர்த்த வாழ்வின் இலக்கு. பிரேம ஆனந்த பிரேமையின் ஆன்மீக ஆனந்தம், அமிர்த நித்தியமான சிந்து சமுத்திரம், மோக்ஷ ஆதி மோக்ஷம் மற்றும் தர்மத்தின் இதர கொள்கைகள், ஆனந்த அவற்றிலிருந்து பெறப்படும் ஆனந்தம், ஜார எதனுடன், நகே ஒருபோதும் ஒப்பிட முடியாது, ஏக ஒரு பிந்து துளி. பரவச நிலையை உண்மையாக வளர்த்து கொண்ட பக்தனுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றால் அடையப்படும் இன்பமானது கடலளவு இன்பத்திற்கு முன்னால் நிற்கும் ஒரு துளி இன்பத்தை போன்று தோன்றுகிறது. ஸோ அதாவது இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் மேலே இந்த பிரேமை நிலை, பரவச நிலையை அடைந்த ஒரு பக்தன் அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அதை கம்பேர் பண்ணும் பொழுது வர்ணாசிரமத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். வர்ணாசிரமத்தில் 4, அதாவது இந்த இடத்துல அதான் ஸ்லோகத்தில் பஞ்சம புருஷார்த்த அப்படின்னு சொல்லியிருக்கு. பஞ்சம புருஷார்த்த அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 5வது புருஷ அர்த்த மனுஷன் அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செல்வம், என்ன அப்படின்னா இங்கே பிரேமை அப்படி சொல்கிறார். பிரேமானந்தாமிருத சிந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பகவான் கிருஷ்ணர் மேலே பிரேமையை அடைவது மனுஷன் அடைய வேண்டிய 5வது செல்வம். ஸோ இந்த கிருஷ்ணர் மேலே பிரேமையை அடைந்து ஒருத்தர் பரவச நிலையை அந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது அவருக்கு வர்ணாசிரமத்தில் மொத்தம் 4 அடைய வேண்டிய செல்வங்கள். ஒன்று தர்மன அறம், கொள்கைகள், வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மகாண்ட பகுதிகள், அதில் சொல்லப்பட்ட கொள்கைகள், அதில் சொல்லப்பட்ட விதிமுறைகள், சடங்குகள், இதை கடைபிடிப்பது எதற்கு அப்படின்னா புலன் இன்பத்தை அதிகாரபூர்வமான முறையில் புலன் இன்பத்தை அடைவதற்கு வேதங்களில் கர்மகாண்ட பகுதிகளில் சொல்லப்பட்ட சடங்கு முறைகள், அதனுடைய விதிமுறைகள், இதெல்லாம் இது அறம்னு சொல்கிறோம். ஸோ இதை எதற்கு செய்கிறாங்க? வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதற்கு இந்த அறக்கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, பொருள் செல்வத்தை அடையணுங்கிற நோக்கத்துக்கோசரம் தான் இவங்க வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த அறக்கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்க, சடங்கு முறைகள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. தென் எதற்கு பொருள் அடைந்தால் தென் அதன் மூலமாக புலன் இன்பத்தை அடையலாம், பொருள்கள் மூலமாக, செல்வம் மூலமாக புலன் இன்பத்தை அடையலாம். ஸோ 3வது அதனுடைய நோக்கம். பாருங்கள், வர்ணாசிரமத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இதுதான். பாருங்கள், ஒரு ஹிஸ் பானுசுவாமி மகாராஜ் சொல்வார் எப்படின்னா, வர்ணாசிரமமே எப்படின்னா பிரவருத்தி மார்க்கான்னு சொல்லுவோம். பிரவருத்தி மார்க்கால கடைசியில் பார்த்தீங்கன்னா மோக்ஷம்னு சொல்கிறோம், வீடு. பாருங்கள், தமிழில் எப்படி மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீடு. எஸ், நம்மளுடைய சொந்த வீடு பேருன்னு சொல்லுவோம் தமிழில்.
வீடு பேருன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகேன் ஸோ வீடு பேருன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அடைய வேண்டிய வீடு கிருஷ்ணருடைய இருப்பிடம் கோலோக பிருந்தாவனம். அதுதான் ஆக்சுவலி வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேர பரப்புமான் விஷ்ணுராராத்யதே. வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கக்கூடிய நோக்கம் எதற்குன்னா பகவான் கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்குத்தானம். ஸோ வீடு அப்படி சொல்லியிருப்பாருங்க, வீடு பேருன்னு தமிழில் சொல்லுவோம், ரைட். அப்போ இதை வந்து மோக்ஷம்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். மோஸ்ட்லி இந்த வர்ணாசிரமத்தில் வந்து வீடு பேருங்கிறது வந்து சோழினஸ் பானுசுவாமி எப்படி சொல்லுவார்னா, அது வந்து முக்தினா இரண்டர கலத்தல், அருவ பிரம்மத்தில் இரண்டர கலத்தல், அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் அது கூட வர்ணாசிரமத்தில் கடைசி கோலாக தான் இருக்குது. பட் இதில் என்னென்னா பானுசுவாமி மகாராஜ் எப்படி சொல்கிறாருன்னா, வர்ணாசிரமத்தை கடைபிடிப்பவர்கள் மோஸ்ட்லி இந்த 3 விஷயத்திலே செட்டில் ஆயிடுவாங்களாமா. அதாவது அறக்கொள்கைகளை கடைபிடித்தல், தென் அதன் மூலமாக செல்வத்தை சேகரித்தல், அதன் மூலமாக புலனின்பத்தை அடைதல். இதிலேயே அவங்க வாழ்க்கை வந்து திசை திரும்பிடுமாமா. அண்டு ஈவன் முக்தி பிரம்மஜோதியில் இரண்டரை கலத்தல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ரிமோட் கோலாக மாறிடுமாம். அதாவது ரொம்ப ஒரு நீண்ட ஒரு இலக்காக மாறிடுமாமா. அது கூடுமான வரைக்கும் வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறவங்க அதை அடையாமையே போயிடுவாங்கன்னு சொல்கிறார் பானுசுவாமி மகாராஜ், ரைட். அதுவும் அப்படி அடைந்தாலும் கூட அந்த முக்திங்கிறது வந்து அருவ பிரம்மத்தில் இரண்டரை கலக்கிறது தான். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்படி, அது வந்து பிரம்மானந்தம்னு சொல்லுவாங்க. இந்த அருவ பிரம்மத்தில் கலக்கிறது வந்து பிரம்மானந்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரம்மானந்தம்ங்கிறது வந்து அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் கடல் அளவு இன்பத்திற்கு முன்னால் நிற்கும் ஒரு துளி இன்பத்தை போன்றது. இந்த பகவான் கிருஷ்ணரை நோக்கி அன்பு நிலைக்கு உயர்ந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்படின்னா கடல் அளவு இன்பமாம், கடல் போன்றதாம் அதனுடைய இன்பம். அந்த இன்பத்து கூட இந்த பிரம்மானந்தத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு துளி போன்றதுன்னு சைத்தன்ய மகாபிரபு இங்கே சொல்லித்தரார் பிரகாசானந்த சரஸ்வதி மற்ற சன்னியாசிகளுக்கு. ஸோ இந்த ஸ்ரீல ரூபகோஸ்வாமியும் சொல்கிறாரு, பிரம்மானந்தத்தை வந்து அருவ பிரம்மத்தில் இரண்டரை கலக்கக்கூடிய அந்த பிரம்மானந்தம் இதை பல மடங்கு பெருக்கினால் மல்டிப்ளை பண்ணோன்னா அப்போ கூட வந்து கிருஷ்ணர் மேலே பிரேமை அடைந்து அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தில் ஒரு துளி கூட ஈடாக முடியாது அப்படின்னு சில ரூபகோஸ்வாமி இதே மாதிரி சொல்கிறார். ஸோ இங்கே சைத்தன்ய மகாபிரபு அதே தான் சொல்கிறார். கடல் அளவு இன்பம், கிருஷ்ணர் மேலே பிரேமையை வளர்த்து கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் கடல் அளவு இன்பம், அதில் ஒரு துளி கூட இதில் ஈடாகாது இந்த பிரம்மானந்தம் அப்படின்னு இங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த ராய்ட்டு சொல்கிறார், வர்ணாசிரமம் வந்து எகோ பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டார், அது வெளிப்புற ரீதியானது, மேலும் சொல் அப்படி சொல்கிறார். அதை நிராகரிச்சார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ வர்ணாசிரமம் வந்து நம்மளுடைய ஒரு படிக்கட்டு தானே தவிர அது நம்மளுடைய கோல் அல்ல. கோலை அடையிறதுக்கு உண்டான ஒரு படிக்கட்டு. எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ணாசிரமத்தில் வந்து அதில் இருக்கக்கூடிய இப்போ பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், தென் பிராமணரில் வந்து பிராமணர், சத்தியன், வைஷ்யன். ஸோ இந்த வைஷ்யங்கிறது வந்து மோஸ்ட்லி வைஷ்யங்கிறது வந்து அவர் என்ன தொழில் செய்வார், கிருஷி, கோரக்ஷ, வாணிஜ்யம், வைஷ்யகர்ம ஸ்வபாவஜம். அதாவது வைஷ்யருடைய வேலை என்னென்னா கோரக்ஷா, பசுக்களை பராமரித்தல், அண்டு கிருஷின்னு என்னது, கிருஷின்னு விவசாயம். தென் வாணிஜ்யம்னா விவசாயம் செய்து அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை வந்து பண்டமாற்று செய்வாங்க, மாற்றிப்பாங்க, ஒவ்வொருத்தர் மாற்றிப்பாங்க, அதை வாணிஜ்யம்னு சொல்கிறது. ஸோ
ஸோ இது மூணும் வந்து வைஷ்யருடைய ஒரு தொழிலாக அமைந்திருந்தது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது இயற்கை சார்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் தான் இது. அதனால் இது பெருசாக இதில் வந்து ரஜஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரஜஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதோ இந்த மாதிரியாக பல பிஸ்னஸ் பண்ணுறாங்களே இண்டஸ்ட்ரீஸ்லாம், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய அதில் வரக்கூடிய ரஜஸ் கூட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த விவசாயம் பசு பரிபாலனம் அதில் வரக்கூடிய ரஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா இது பகவான் கிருஷ்ணா ஏற்படுத்திய முறை, ஒவ்வொரு வர்ணத்துக்கும் விதிக்கப்பட்ட தர்மம். அதனால் அந்த ரஜஸ் வந்து பெருசாக வந்து தொந்தரவு செய்யாதம்மா. அவரை வந்து அந்த ரஜஸ் வந்து அவரை கிருஷ்ண பக்தியிலிருந்து விலக்கி கொண்டு போயிடாதம்மா. ஏன்னா வர்ணாசிரமாச்சாரவ தான் புருஷேன பரப்புமான் விஷ்ணு ஆராத்தியதே. வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கக்கூடிய நோக்கமே வந்து பகவான் கிருஷ்ணரை ஆராத்தியதை வழிபாடு செய்வது. அதனால் கிருஷ்ணரை வழிபாடு செய்யணுங்கிற அந்த நோக்கத்திலிருந்து விலக்கி கொண்டு போயிடாதம்மா. இந்த வைசியர்கள் கடைபிடிக்கக்கூடிய தொழில் அதில் வரக்கூடிய ரஜஸ் வந்து அவர்களை அந்த அளவுக்கு திசை திருப்பி கொண்டு போயிடாது. ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய ரஜஸ். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டு, இதில் இருக்கக்கூடிய ரஜஸ் பார்த்திங்கன்னா கட்டாயம் மனுஷனை வந்து கிருஷ்ணர்கிட்டருந்து விலக்கி கொண்டு போயிடும், கிருஷ்ண பக்தியிலிருந்து விலக்கி கொண்டு போயிடும். ஏன்னா இது நம்ம ஏற்படுத்திய தொழில் முறைகள். அதனால் இதில் ஏகப்பட்ட ரஜஸ் ஜாஸ்தி. நீங்கள் பண்டமாற்று முறை எடுத்துனீங்கன்னா, முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பண்டமாற்று முறையில் வரக்கூடிய ரஜஸ் வந்து பெரிய அளவு டேமேஜ் பண்ணாது சமூகத்தை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறையில் வந்து வைசியர்கள் பண்ணினாங்க அதை. ஆனால் அந்த பண்டமாற்று முறையில் பொருளை வந்து ஸ்டாக் பண்ண முடியாது, விநியோகம் பண்ணியே ஆகணும். மற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணியே ஆகணும். அந்த அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை மட்டும்தான் அவங்க வச்சுக்க முடியும். அதே வந்து ஆக்சுவலி சர்ப்பத்துக்கு உயர்த்தும். தேவைக்கு அதிகமாக அவர்களால் அரிசி, பருப்பு, கோதுமையை வந்து அவங்க ஸ்டாக் பண்ண முடியாது, விநியோகம் பண்ணி ஆகணும். இதை பண்டமாற்று முறையுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது. அதனால் யாருக்குமே வந்து போதும் அப்படிங்கிற ஒரு சுபாவம் வந்துடும், அந்த மனப்பான்மை வந்துடும். தேவைக்கு அதிகமாக வச்சுக்க முடியாது, ஏன்னா அதில் புழு பூச்சி வந்துடும். ஸோ இது ஒரு பாயிண்ட். தென் அதனால் இந்த பண்டமாற்று முறையில் பார்த்தீங்கன்னா ரஜஸ் அவ்வளோ பெருசாக ரஜஸ் கிடையாது. அண்ட் அங்கே திருட முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு அல்டிமேட்டாக என்ன தேவை அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் உணவு தான், வேறு எதுவும் தேவையில்லை. அதனால் அது பண்டமாற்று முறையில் பூர்த்தி அடைகிறதுனால மனுஷன் வந்து திருடவும் முடியாது, மூட்டையை திருடிட்டு போக முடியாது அவனால். ஸோ அதனால் ஏன்னா மூட்டையை அளவுக்கு அதிகமாக திருடிட்டு போனாலும் அவனால் ஸ்டாக் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் அந்த காலத்தில் வந்து இந்த வர்ணாசிரமத்தில் வைசியர்களில் வந்து வைசியர்கள்னால் பிரபுபாதர் சொல்கிறார், ரஜஸும் தமசும் கலந்தவர் அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். ரஜஸ் இருக்குது, பட் அந்த ரஜஸ் வந்து கிருஷ்ணர் ஏற்படுத்திய ஒரு சிஸ்டமாக இருக்கிறதுனால அது வந்து நம்மை கிருஷ்ண பக்தியிலிருந்து விலக்கி கொண்டு போயிடாது. அதனால் அது சாதகமானது தான் அந்த ரஜஸ். அண்ட் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வர்ணாசிரமத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து அவர்கள் வந்து ஈவினிங் டைம் ஆனாங்க வச்சுக்கோங்க, சாயங்கால வேளையில் அவங்க வந்து கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அவங்களுக்கு ஒரு வழக்கமாகவே இருந்தது. பட் நம்ம ஏற்படுத்திய இந்த தொழில் முறைகள் நம்மை சிம்பிளி அதில் ஆழ்த்திடும், கிருஷ்ணரை பற்றி நினைக்கவே விடாமல் பண்ணிடும். அதனால தான் இங்கே வர்ணாசிரமம் வந்து சைத்தன்ய மகாபிரபு அது வெளிப்புற ரீதியானதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, உன்னத பிரேமையை கூட கம்பேர் பண்ணும்பொழுது அது வெளிப்புற ரீதியானது தான். ஏன்னா பல அடையாளங்களை வைத்து கொண்டு தென் அந்த அடையாளங்கள் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான
தொழில் முறைகளை கடைபிடிக்கிறாங்க. அதனால் அது வெளிப்புற ரீதியானதுன்னு சொன்னார். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு மிக உயர்ந்த உன்னத பிரேமியை விநியோகம் பண்ணுறதுக்கோசரம் வந்ததுனால அது வெளிப்புற ரீதியானதுன்னு சொன்னார். கம்பேர் பண்ணும் பொழுது வெளிப்புற ரீதியானது. ஆனால் நாம் இப்பொழுது வைசியருக்கு உண்டான தொழில் முறைகளை பசு பரிபாலனம், விவசாயம், பண்டமாற்று முறை, இந்த தொழில் முறைகளில் நம்ம ஈடுபட்டு நாம் இப்போ கிருஷ்ண பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நாம் ரொம்ப சீக்கிரமாக உயரலாம். கிருஷ்ண பக்தியில் ரொம்ப சீக்கிரமாக உயரலாம். கிருஷ்ண பக்தியில் பெருசாக அந்த தொந்தரவுகள் வராமல் இருக்க முடியும். நம்ம பண்ணுற ஜபம் 16 மாலைகள், கிருஷ்ணரை வழிபாடு செய்தால், இது எல்லாம் கூட சேர்ந்து நம்மளுடைய தொழில்முறை வைஷ்யர் மாதிரி அமைந்தால், அந்த காலத்தில் வைஷ்யர் மாதிரி அமைந்தால் ஆக்சுவலி ரொம்ப சாதகமானது, ரொம்ப மனம் அமைதியாக இருக்கும். மனுஷன் ஏன் இப்போ ஈவன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணியும் கூட அவர் டிஸ்டர்ப் ஆகிறார், ரொம்ப தொந்தரவு அடைகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தொழில் முறைகள் வைஷ்யருக்கு உண்டான தொழில்முறை இல்லை. இது நம்மளாக ஏற்படுத்திய கற்பனை செய்யப்பட்ட தொழில்முறைகள். நாம் உற்பத்திய பேப்பர் கரன்சி, இது எல்லாமே நம்மையவே டிஸ்டர்ப் பண்ணுது, தொந்தரவு பண்ணுது. அது அந்த தொந்தரவு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதனால் அது கிருஷ்ணர்கிட்டே விலக்கி கொண்டு போகிற அளவுக்கு அந்த தொந்தரவு அமைஞ்சிருச்சு. இது காரணம் நாம் கிருஷ்ணருடைய அமைப்பை நிராகரித்ததுனால தான். ஸோ அடுத்த ஸ்லோகம் நம்ம போகலாம். ஸோ 86வது ஸ்லோகம் அது போகலாம். கிருஷ்ண நாமேர ஃபல பிரேமா சர்வசாஸ்திரே கயம் பாக்யே சேயி பிரேமா தோமாய கரில உதயம். கிருஷ்ண நாமேர பகவானுடைய திருநாமத்தின் பலன் பிரேமை சர்வ எல்லா சாஸ்திரங்களும் விவரிக்கின்றன. ஒன்ஸ் அகெயின் விவரிக்கின்றன. பாக்கிய அதிர்ஷ்டவசமாக சேயி அந்த பிரேமை தோமாய உம்மிடம் கரில உதயமாகி உள்ளது. பிரேமையே கிருஷ்ணநாமத்தின் பலனாகும். ஒவ்வொருவரும் தன்னில் உறங்கிக் கொண்டுள்ள அந்த பிரேமையினை எழுப்ப வேண்டும் என்பதே எல்லா சாஸ்திரங்களின் இறுதி முடிவாகும். இந்நிலை ஏற்கனவே அடைந்துவிட்டால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ரொம்ப அருமையான பாயிண்ட் இது. ஆக்சுவலி பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. ஒவ்வொருவரும் தன்னில் உறங்கிக் கொண்டுள்ள அந்த பிரேமையினை எழுப்ப வேண்டும் என்பதே எல்லா சாஸ்திரங்களிலும் இறுதி முடிவாகும். இது ரொம்ப அருமையான பாயிண்ட். ஏன்னா ஜீவாத்மா கிருஷ்ணருடைய பின்ன பகுதியாக இருக்கிறதுனால மமை வாம்சோ ஜீவலோகே. அண்ட் ஆல்சோ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ஜீவேர சுரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மை ஸ்வரூபம் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன். அண்ட் பகவத்கீதாவில் கிருஷ்ணர் சொல்ல பிரகாரம் மமை வாம்சோ ஜீவலோகே. ஸோ ஜீவாத்மா கிருஷ்ணருடைய பின்ன பகுதி. அப்போ ஜீவாத்மா கிருஷ்ணருடைய பின்ன பகுதியாக இருக்கிறதுனால அண்ட் கிருஷ்ணருடைய நித்திய சேவகனாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணர் மேலே பிரேமை இருக்கின்றது. அது உறங்கி கொண்டுள்ளன்னு சொல்கிறார் பாருங்க. தன்னில் உறங்கி கொண்டுள்ள. எஸ், நமக்கு உள்ளே கிருஷ்ண பிரேமை எல்லோருக்கும் உள்ளே இருக்கின்றது. பிரபுபாதர் பக்தி ரசாமிர சிந்துவில் சொல்கிறாரு, கிருஷ்ண பிரேமையை நம் வெளியிலிருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிலிருந்து நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். கிருஷ்ண பிரேமையை அது தெய்வீகமானது. ஜட ரீதியான பொருட்களை வைத்துட்டு கிருஷ்ண பிரேமையை ஆத்மாவுக்கு கொடுக்க முடியாது. ஆத்மா ஏற்கனவே கிருஷ்ண பிரேமையை வைத்திருக்கு. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை முன்னாடியே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய தூய தெய்வீக உணர்வு இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலே இந்த பிரதிபலித்த உணர்வு அல்லது அசுத்தமான உணர்வு மேலே வந்துருச்சு. இப்போ இதாவது முக்குணங்கள் ஆத்மாவுடைய உணர்வை தாக்கிறதுனால என்ன ஆகுறது, ஆத்மாவுடைய தூய தெய்வீக உணர்வு மறைக்கப்பட்டு ஒரு பிரதிபலித்த உணர்வு வெளியில் வருகின்றது. குணத்தினுடைய தாக்குதல்னால அந்த பிரதிபலித்த உணர்வு அசுத்தமானது. அந்த பிரதிபலித்த உணர்வு தான் நம்ம உடம்பில் பொய் அகங்காரம் மூலமாக வெளியில் வருகின்றது. இப்படி தான் நம்ம அம்சாவதார பகவான் இப்படி தான் சொல்லித்தரார்.
நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மா தூய தெய்வீக உணர்வு உடையது, கிருஷ்ணர் மேலே இயற்கையாகவே பிரேமை உடையது. ஆனால் முக்குணங்கள் ஆத்மாவுடைய உணர்வை தாக்கும் பொழுது இந்த உணர்வுலேருந்து பிரதிபலித்த உணர்வு வெளியில் வருது. அதுதான் அசுத்தமான உணர்வு. அந்த அசுத்தமான உணர்வில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த உடல் அண்ட் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடையது. இந்த உலகத்தில் நான் பலவிதமான இன்பங்களை, உடல் சார்ந்த இன்பங்களை அடைய வேண்டும். உடல் சார்ந்த பலவிதமான இன்பங்களை அடைவது நம்மளுடைய லட்சியம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ அதனால் உடல் சார்ந்த பலவிதமான இன்பங்களை அடைவதே நம்மளுடைய லட்சியங்கிற ஒரு நம்மளுடைய குறிக்கோள் என்ன, அது திரிஞ்சு போயிடுச்சு. நம்மளுடைய ஒரிஜினல் குறிக்கோள் இது திரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஒரிஜினல் குறிக்கோள் என்ன? ஒரிஜினல் குறிக்கோள் கிருஷ்ணர் மேலே இயற்கையாகவே இருக்கக்கூடிய பிரேமையை ஆக்சுவலி மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அது உறங்கி கொண்டுள்ள பிரேமையை மீண்டும் எழுப்ப வேண்டும், அவ்வளோதான். ஸோ நல்லா கவனிக்கணும் பாருங்கள். உறங்கி கொண்டுள்ள பிரேமையை அப்படி தான் பிரபுபாதர் போட்டிருக்கார். நமக்கு எல்லாருக்கும் உள்ளேயும் கிருஷ்ண பிரேமை இருக்குது. ஆனால் அதை மூடி இருக்கக்கூடிய இந்த பிரதிபலித்த உணர்வை விளக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ இங்கே அதனால் நம்மளை மூடி இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் கிருஷ்ண உணர்வை, அதான் இந்த ஒரிஜினல் கிருஷ்ண உணர்வை எது மூடியிருக்கு? இந்த பிரதிபலித்த அசுத்தமான உணர்வு. இதை விளக்கிறது தான் ஆக்சுவலி நாம் பக்தி யோக பயிற்சி முறை. அதை தான் சைத்தன்ய மகாபிரபு சேத்தோ தர்ப்பண மார்ஜனம்னு சொல்கிறார். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம்னா நம்மளுடைய சேத்தா உணர்வை தூய்மைப்படுத்தும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லித்தரார். ஸோ நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த அசுத்தமான உணர்வை தூய்மைப்படுத்துகின்றது. தூய்மைப்படுத்தும் பொழுது என்ன ஆகிறது? ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இந்த தூய கிருஷ்ண உணர்வு வெளியில் வருகின்றது. அதைத்தான் நம்ம செய்கிறோம். இப்போ நாம் பண்ணக்கூடிய ஜபம், நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்டால் இது எல்லாமே என்ன செய்யணும்னா நம்மளுடைய அசுத்தமான உணர்வை தூய்மைப்படுத்தணும், அந்த பிரதிபலித்த உணர்வை விளக்கணும். ஸோ அதனால் நாம் வெளியிலிருந்து ஒன்று கிருஷ்ண பிரேமியை உள்ளே கொடுக்க முடியாது ஜீவாத்மாவுக்கு. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதனால் இதை விளக்காத வரைக்கும், இந்த அசுத்தமான உணர்வை விளக்காத வரைக்கும், தூய்மைப்படுத்தாத வரைக்கும் நமக்கு கிருஷ்ண பிரேமை உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமை வெளியில் வராது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் இங்கே. ஆனால் பிரபுபாதர் இங்கே சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், கிருஷ்ண நாமத்தின் பலன் என்னென்னா கிருஷ்ண பிரேமையை உதயமாக்குறது. நம்ம கிருஷ்ண பிரேமையை உதயமாக்குறதுனா கிருஷ்ண நாமத்தினுடைய பலன். ஸோ நாம ஜபம் செய்தால் கிருஷ்ண பிரேமை உதயமாகும். ஆனால் அதை எப்படி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நாம ஜபம் குற்றங்கள் எதுவும் இல்லாமல் ஜபம் பண்ணும் பொழுது அந்த கிருஷ்ண பிரேமை உதயமாகும். அந்த ஜீவாத்மாவுக்கு உதயமாகும்னு உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமை வெளியில் வரும். ஸோ அப்போ நாம ஜபத்தை நாம் குற்றங்களோடு செஞ்சிட்டே இருந்தால் அது ஆக்சுவலி நம்மளுடைய அசுத்தமான உணர்வை அது தூய்மைப்படுத்துவதில்லை. அப்போ உள்ளே அடங்கி கிடக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமை மேலே வராது. ஸோ நிச்சயம் கிருஷ்ணநாமம் பிரேமையை உதயமாக்கும். ஆனால் அதை குற்றம் இல்லாமல் நம்ம ஜபம் செய்யணும், அப்போ தான் அது நடக்கும். ஸோ இதை சைத்தன்ய மகாபிரபு பார்த்து ஈஸ்வரபூரி சொல்கிறார், இந்நிலையை ஏற்கனவே அடைந்து விட்டதால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஏற்கனவே இந்த பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் அவர் பகவான். அதனால் ஈஸ்வரபூரி என்ன சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா நாமத்தினுடைய கடைசி பலன் கிருஷ்ணர் மேலே பிரேமையை வளர்த்து கொள்வது, அது உங்களுக்கு ஏற்கனவே எழுப்பப்பட்டாச்சு. அவர் பகவான் ஆக்சுவலி. அதனால் இங்கே அதிர்ஷ்டசாலின்னு சொல்வார் ஈஸ்வரபூரி. ஸோ அடுத்த ஸ்லோகம் நம்ம போகலாம். அதனால் நாம் ஆக்சுவலி நம்ம பண்ணக்கூடிய ஜபம், டெய்லி பண்ணக்கூடிய ஜபம் நம்மளுடைய அசுத்தமான உணர்வை தூய்மைப்படுத்துகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய கோல் ஆக்சுவலி. அசுத்தமான உணர்வை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லது வேறு விதமாக சொல்லணும்னா நம்மளுடைய அசுத்தமான உணர்வுனா என்ன
அசுத்தமான உணர்வுனா என்ன? உடல் சார்ந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் அதான் சொல்கிறார். பக்தி மீன்ஸ் பியூட்டிஃபுல் பாயிண்ட் இது ஆக்சுவலி. பாருங்கள், பக்தி மீன்ஸ் டு கிளியர் அவே ஆல் டெசிக்னேஷன்ஸ். அப்போ நாம் பண்ணக்கூடிய நாம ஜபம் இந்த அசுத்தமான உணர்வுனா என்ன? உடல் சார்ந்த பல 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 அடையாளங்கள்னால ஏற்படக்கூடிய காமம், கோபம், பேராசை, பொறாமை, கர்வம், மயக்கம், இதெல்லாமே. ஸோ இதை விளக்குறது தான் பக்தியினுடைய வேலையாமா. ஸோ பக்தி இதை விளக்கணும். நம்மளுடைய காமம், கோபம், பேராசை, பொறாமை, கர்வம், மயக்கத்தை விளக்கணும் பக்தி. அப்போ அதனால தான் பக்தி மீன்ஸ் டு கிளியர் அவே ஆல் டெசிக்னேஷன்ஸ் சொல்கிறார். எல்லா விதமான உடல் சார்ந்த அடையாளங்களையும் விளக்கிறது தான் பக்தியுடைய வேலையாமா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி பக்தி என்ன பண்ணுறது, நாம் செய்யக்கூடிய நாமம் என்ன பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாம் செய்யக்கூடிய நாமம் நம்ம உணர்வில் இந்த பிரதிபலித்த உணர்வு, அதில் அசுத்தமான உணர்வை எல்லாத்தையும் விளக்குகின்றது. அது எல்லாத்தையும் விளக்கின உடனே இயற்கையாக உறங்கி கிடக்கின்ற கிருஷ்ண பிரேமை மேலே வருது. இதுதான் நம்மளுடைய பக்தி செய்கின்றது. நாம் செய்யக்கூடிய நாம ஜபம் இதுதான் செய்கின்றது. அப்போ எஸ், பிரேமையே கிருஷ்ணநாமத்தின் பலன். நாமம் பிரேமையை கொடுக்கின்றது. அப்படிங்கிறது எப்படின்னா, பிரேமை ஆக்சுவலி உள்ளே இருக்குது ஜீவாத்மாவுக்கு. நாம ஜபம் செய்கிறதுனால மேலே மறைந்து இருக்கக்கூடிய அந்த அடுக்குகளை அது விளக்குகின்றது. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பிரேமை வெளியில் வருது. இதுதான் பாயிண்ட் ஆக்சுவலி. அதனால தான் ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால் நம்மளுடைய நாம ஜபம் செய்யும் பொழுது நம்மளுடைய பொய் அடையாளங்கள் விலகுகின்றதா, அல்லது அந்த பொய் அடையாளங்கள்லேருந்து வரக்கூடிய பல பல 6 விதமான அனர்த்தங்கள் இது விலகுகின்றதான்னு நம்ம பார்க்கணும். அது விலகலை அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஜபம் குற்றங்களோடு தான் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அது நடக்கணும், அந்த மாற்றம் நம்மளுக்கு ஏற்படணும். ஸோ அதனால தான் குற்றம் இல்லாமல் ஜபம் செய்கிறது ரொம்ப முக்கியமாக அமைகின்றது. ஓகே, அடுத்த ஸ்லோகம். பிரேமார ஸ்வபாவே கரே சித்ததனு ஷோப ஷோப. ஸோ இது ஒரு நிமிஷம், திடீர்னு இந்த லைன் கட் ஆகுது. அப்படி கட் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே லைன்லேயே இருங்க. திரும்பவும் நான் லைனில் ஜாயின் ஆயிடுவேன். ஏன்னா இது இன்றைக்கி ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. யாரும் கட் ஆயிடுச்சுன்னா போயிட வேண்டாம், லைன்லேயே இருங்க. நான் திரும்ப உடனே 2 நிமிஷத்தில் வந்துடுவேன். சித்ததனுக்ஷோபா கிருஷ்ணேர சரண பிராப்தியே உபஜாய லோபா. பிரேமார பிரேமையின் சுபாவே சுபாவத்தினால் கரே தூண்டுகிறது. சித்த உணர்வு, தனு உடல், க்ஷோப கலக்கமடைகின்றது. கிருஷ்ணேர பகவான் கிருஷ்ணரின் சரண தாமரை திருவடிகள் பிராப்தியை பெறுவதற்கு உபஜாய ஆகிறது. லோப பேராசை. பிரேமையின் சுபாவம் என்னவெனில், இது ஒருவனின் உடலில் தெய்வீக அறிவுரைகளை ஏற்படுத்தி அவனை கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளில் புகலிடம் பெறுவதற்கு மேன்மேலும் பேராசை உள்ளவனாக மாற்றுகின்றது. நைஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. பாருங்கள், பேராசை இது வேறு விதமான பேராசை. இது தெய்வீகமான பேராசை. நமக்கு தெரிஞ்ச பேராசை உடல் கண்ணோட்டத்தினால் ஏற்படக்கூடிய பேராசை. தான் உடலின் அடையாளத்தை வைத்து கொண்டதுனால அதிலிருந்து வரக்கூடிய பேராசை, அது ஜட ரீதியானது, அது அசுத்தமான உணர்வு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது நம்மளை மேலும் இந்த உலகத்தில் ஜட உடலை எடுக்க தூண்டும், இந்த ஜட ரீதியான பேராசை. ஆனால் தெய்வீக ரீதியான பேராசை என்ன அப்படின்னா, பிரேமையின் சுபாவம் ஒருத்தருக்கு உள்ளே இயற்கையாகவே உறங்கி கிடக்கின்ற அந்த கிருஷ்ண பிரேமை எழுப்பப்படுகின்றது, அல்லது அதை மூடி இருக்கக்கூடிய இந்த அசுத்தமான உணர்வு விலக்கியாச்சு. அசுத்தமான உணர்வு விலக்கியாச்சு. அதை விலக்கியாச்சுன்னா அப்போ அவருக்கு பிரேமை வெளியில் வந்துடுறது. ஸோ அதனுடைய இயல்பு என்ன? ஒரு நபருக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய தூய கிருஷ்ண உணர்வு எழுப்பப்பட்டாச்சுன்னா தென் அவருடைய உடலில் தெய்வீக அறிகுறிகள் ஏற்படுறதாம். எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். சரி, நைஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. நம்ம உடம்பில் உணர்வு தான் ஆக்சுவலி உடம்பு ஃபுல்லாகவும் பரவுகின்றது இல்லையா? ஸோ அத்தனை பகுதிகளுக்கும் உணர்வு போகின்றது.
பட் இப்போ எந்த மாதிரி உணர்வு போகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அசுத்தமான உணர்வு, இந்த பிரதிபலித்த உணர்வு தான் இப்போ உடம்பு முழுவதும் பரவிருக்கு. ஸோ பிரதிபலித்த உணர்வில் என்ன சிந்தனை இருக்குது, என்ன எண்ணங்கள், என்ன அடையாளங்கள் அப்படின்னா, நான் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் என்னுடையது அப்படிங்கிற உணர்வு, அந்த உணர்வு தான் உடம்பு முழுவதும் பரவிருக்கு. இப்போ இதை நாம் இதை விலக்கிட்டு நம்மளுடைய தூய கிருஷ்ண உணர்வு, ஆத்மாவுடைய தூய கிருஷ்ண உணர்வு, அது இப்போ உடம்பு முழுவதும் பரவிச்சுன்னா இந்த அசுத்தமான உணர்வை விலக்கியாச்சு. ஸோ இப்போ தூய கிருஷ்ண உணர்வு உடம்பு முழுவதும் பரவிச்சுன்னா அவருக்கு உடம்பில் தெய்வீக அறிகுறிகள் ஏற்படுகின்றது. தெய்வீக அறிகுறிகள் என்ன? அவர் கிருஷ்ணருடைய பிரிவினால் அழுவார், மயிர்கால்கள் கூச்சரியும், அவர் கலகலன்னு சிரிப்பார், தொண்டை தழுதழுக்கும், கண்ணில் தாரையாக தண்ணீர் வரும். இதெல்லாமே தெய்வீக அறிகுறிகளாமா. கிருஷ்ணருடைய பிரிவினால் இந்த தெய்வீக அறிகுறிகள் அவர் உடம்புல வெளியில் ஏற்படுமாம். இது காரணம் அவருடைய தெய்வீக கிருஷ்ண உணர்வு உடம்புல வர்றதுனால. இதை ஆக்சுவலி தேவகி மாதாஜி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எப்படின்னா, அதாவது ஒருத்தர் தெய்வீக கிருஷ்ண உணர்வை எழுப்பியவர், தனக்குள்ளே தெய்வீக கிருஷ்ண உணர்வை எழுப்பியவர், அல்லது இந்த அசுத்தமான உணர்வை விலக்கியவர், ரைட்? அவருடைய இப்போ உணர்வு மயிர்கால்கள் வெளியில் வருது இல்லையா? உடம்பு முழுவதும் பரவி இருக்குன்னு சொல்லும் பொழுது மயிர்கால்களில் ஓட்டை இருக்குல்ல, அது வழியாகவும் இந்த உணர்வு வெளியில் வருகின்றது. அதனால தான் நீங்கள் ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு காமத்திலேயே உருக்கொண்டவராக இருந்தால் வச்சுக்கோங்க, காமம் நிரம்பியவராக இருந்தார்னா, அந்த உடல் சம்பந்தப்பட்ட அந்த உணர்வு, அந்த காமம் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த அசுத்தங்கள், அது மயிர்கால்கள் வெளியில் வரும் பொழுது ஒரு சில நபர் பக்கத்தில் போனாலே நம்மளுக்கு புரியும், இவர் ரொம்ப காமம் நிரம்பியவர், இவர் ரொம்ப மொரடன், இவர் கோபக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன் அப்படின்னா அவருடைய உணர்வு மயிர்கால்கள் வழியாக வெளியில் வருது. இதே ஒருத்தர் தன்னுடைய உறங்கி கிடக்கின்ற தெய்வீக கிருஷ்ண உணர்வை எழுப்பிட்டார், அந்த தெய்வீக கிருஷ்ண உணர்வு மயிர்கால்கள் வெளியில் வரும் பொழுது அது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்றதாம். அதனால தான் பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீக கிருஷ்ண உணர்வு உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறதுனால பிரபுபாதர் அவர் சொற்பொழிவு கொடுத்தாலும் சரி, அவர் கீர்த்தனம் செய்தாலும் சரி, அவர் ஜபம் செய்தாலும் சரி, அவர் வேறு என்ன செஞ்சாலும் சரி, அது எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி அமைந்தது. அவர் சாஸ்திரங்களை தொகுத்து எழுதினாலும் சரி, இந்த செயல்கள் எல்லாமே அவர் புலன்களை வைத்து பயன்படுத்துகிறார். பாருங்கள், புலன்களை அவர் பயன்படுத்துகிறார் கிருஷ்ணனுடைய சேவைக்கு. பிரபுபாதர் சொற்பொழிவு கொடுக்குறார், தன்னுடைய வாயை பயன்படுத்துகிறார். அண்ட் அவர் பிரபுபாதர் கிருஷ்ணரை பற்றி உண்டான புகழை, லீலைகளை வர்ணித்து சாஸ்திரங்கள் எழுதுகிறார். அதுக்கப்புறம் பிரபுபாதர் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு ரொம்ப அருமையாக பாடுறார். பிரபுபாத ஜபம் செய்கின்றார். இப்படி பிரபுபாதரை பார்த்த மாத்திரத்திலேயே இப்படி எல்லாருக்குமே அதை கேட்ட உடனே காது கொடுத்து கேட்ட உடனே நமக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய தூய்மை நம்மளுக்கு புரிகின்றது. குறிப்பாக பிரபுபாதர் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு பாடக்கூடிய பாட்டுகள் எல்லாமே, இன்ஃபேக்ட் நான் ஆரம்ப காலத்தில் பிரபுபாதருடைய ஹார்மோனியம் வாசித்து பாடிய பாடல்கள் அதில் கவர்ந்து இழுக்கப்பட்டு தான் நான் ஆக்சுவலி இஸ்கானுக்கு வந்தேன். ஏன்னா பிரபுபாதருடைய ஹார்மோனியம் வாசித்து பாடக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே அதில் ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு தெய்வீக கவர்ச்சி உண்டு அதில். அதுக்கு காரணம் பிரபுபாதருடைய தூய கிருஷ்ண உணர்வு அவருடைய பாடல்லேருந்து அது வெளியில் வருது. அவர் பாடும்பொழுது அதில் வெளியில் வருது. அதை காது கொடுத்து கேட்குறவர்களுக்கு அவருக்கும் அந்த தூய கிருஷ்ண உணர்வு கவர்ந்து இழுக்கின்றது, ஒரு தெய்வீக கவர்ச்சி வர்றது. இதெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. அதனால் நம்மளுடைய வேலையே என்னென்னா, சிம்பிளி உள்ள உறங்கி கிடக்கின்ற தெய்வீக கிருஷ்ண உணர்வை எழுப்புறது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி
நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தெய்வீக கிருஷ்ண உணர்வை எழுப்பணும்னா அதுக்கு முன்னாடி மேலே மறைத்திருக்கக்கூடிய இந்த பிரதிபலித்த அசுத்தமான உணர்வு, உடல் சம்பந்தப்பட்ட இந்த அடையாளங்கள் நிரம்பிய இந்த பொய் அகங்காரம், அதை விளக்காத வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உறங்கி கிடக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வு வெளியில் வராது. அதை விளக்கணும். எப்படி நீர் பூத்த நெருப்பு மாதிரியா, நெருப்பு இருக்குது, அது மேலே சாம்பல் மூடி இருக்குது. அந்த சாம்பலை விளக்கினா தான் உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு வெளியில் வரும். ஸோ அந்த சாம்பலை விளக்கக்கூடிய வேலை தான் ஆக்சுவலி நம்மளுடைய குற்றமற்ற நாம ஜபம் அதை செய்கின்றது. ஸோ நம்மளுக்கு சாம்பலை விலகிறதா நம்மளுடைய, அதனால தான் நம்ம படிக்கிறோம். ஜபம் பண்ணும்போது உடல் சார்ந்த அடையாளங்களை வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு ஏன் படிக்கிறோம்னா அது விலகணும். அது விலகிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ உடல் சார்ந்த அடையாளங்கள் அந்த அடுக்குகள் விலகணும். விலகியாச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வு வந்துடும். அப்போ அதனால் அதை பிடிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஜபம் பண்ணும்பொழுது அதையும் சேர்ந்து பிடிச்சிட்டே இருந்தோம்னா தென் இது எப்படின்னா ஒரு சைடு ஃபயர், இன்னொரு சைடு தண்ணி விடுற மாதிரியா. ஒரு சைடு ஃபயர் எரிஞ்சிட்டே இருக்குது, இன்னொரு சைடு தண்ணி விட்டே இருக்கிற மாதிரி. அது பிரயோஜனம் இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால் இது நம்மளுடைய ஒன் சைடு, நம்மளோட கோல் என்னென்னா இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் விளக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணுறோம். அதுதான் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். அப்போ அதை நான் திரும்பவும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் இறுக்கி பிடிச்சுட்டேன்னா, நான் உடல் சார்ந்த பல இந்த காம குரோதா லோபா மோகமா இதை நான் இறுக்கி பிடிச்சுட்டேன்னா தென் அப்புறம் எப்படி நான் உள்ளே இருக்கக்கூடிய உறங்கி கிடக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வு எப்படி வெளியில் கொண்டு வருது? அதனால் இது நம்மளுடைய எஃபர்ட், நம்மளுடைய முயற்சி இது. ஸோ குற்றமற்ற ஜபம் நம்ம செய்ய வேண்டும். ஓகே. ஸோ இந்த பேராசை என்ன? இதில் தெய்வீக பேராசை என்னன்னா, இந்த தெய்வீக பேராசை கிருஷ்ணர் மேலே பிரேமையை உறங்கி கிடக்கின்ற பிரேமையை தட்டி எழுப்பிட்டார் ஒருத்தர் அப்படின்னா, அந்த நபர் அவருக்கு உடம்புல முதல்ல தெய்வீக அறிகுறி ஏற்படுகின்றதா? ரைட். சைத்தன்ய மகாபிரபு அதை தெய்வீக அறிகுறிகளை செய்து காமிச்சார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணனுடைய தாமர திருவடிகளில் புகலிடம் பெறுவதற்கு சைத்தன்ய மகாபிரபு பர்சனலாக சொல்கிறாருங்க என்னென்ன நடக்கும் அப்படின்னு. கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சென்று அடைய வேண்டும். புகலிடம்னா அதுதான். கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற கிருப்பையா தவ பாத பங்கஜா ஸ்தித தூளி சதுருஷம் விஜிந்தயா. பியூட்டிஃபுல். எப்படி பாடுறாரு பாருங்க சைத்தன்ய மகாபிரபு. கிருப்பையா ஐ நந்த தனுஜா கிங்கரம் பதிதம் மாம் விஷமே பவாம் புதவ். ரொம்ப ஆழமான அர்த்தம் நிரம்பியது இந்த ஸ்லோகம். என்ன சொல்றாரு பாருங்க. ஐ நான் நந்த தனுஜா. அவர் வெறும் கிருஷ்ணான்னு சொல்லலை. சைத்தன்ய மகாபிரபு எப்படி பாடுறார்? நந்த தனுஜா, நந்த மகாராஜாவுடைய மகன், நந்த மகாராஜாவுடைய மகனாகிய கிருஷ்ணா. ஐ நந்த தனுஜா கிங்கரம். நம்மளுடைய அடையாளத்தை சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. நம்மளோட அடையாளம் என்னன்னு சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டத்தை சொல்லித்தரார். என்னுடைய அடையாளம் நான் ஆண், நான் பெண், நான் மேனேஜர், நான் எம்டி, நான் எம்எல்ஏ. ஸோ இது இல்லை, இது என்னுடைய அடையாளம் இல்லை. என்னோடய அடையாளம் என்னன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுக்குறார் சிக்ஷாஷ்டத்தில். ஐ நந்த தனுஜா கிங்கரம். நான் நந்த மகாராஜாவுடைய மகனாகிய கிருஷ்ணருடைய கிங்கரம், சேவகன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. இதுதான் சாரம். நந்த மகாராஜாவுடைய மகனாகிய கிருஷ்ணருடைய சேவகன் நான். பதிதம் மாம் விஷமே பவாம் புதவ். பதித்தம் எப்படியோ விழுந்துட்டேன். மாம் நான் எப்படியோ விழுந்து விட்டேன். எதில் விழுந்து விட்டேன்? விஷமே பவாம் புதவ். புலனின்பம் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான கடல் விஷமே. புலனின்பம்ங்கிற இந்த பிரம்மாண்டமான கடலில் நான் எப்படியோ விழுந்துட்டேன். நான் கிருஷ்ணருடைய சேவகன், நந்த மகாராஜாவுடைய மகனாகிய கிருஷ்ணனுடைய சேவகன் நான். ஆனால் எப்படியோ விழுந்துட்டேன் இந்த புலனின்பம்ங்கிற அந்த பிரம்மாண்டமான பெருங்கடலில். ஓ கிருஷ்ணா, கிருப்பையா, கருணையோடு தயை கூர்ந்து தவ பாத பங்கஜா, உங்களுடைய தாமரை திருவடிகள். பாதான திருவடி, பங்கஜான தாமரை,
தவானா உங்களுடைய தாமரை திருவடிகளில், தாமரை திருவடிகளில் என்னை சேர்க்குங்கன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? கிருப்பையா தவ பாத பங்கஜா ஸ்தித தூளி சதுருஷ்டம் விசிந்தையா. சதுருஷம் விசிந்தையானா, விசிந்தையா கிருஷ்ணா இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இதை கொஞ்சம் நினச்சி பாருங்க, நான் உங்களுடைய சேவகன்தான். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. சச்சினந்தன் மகாராஜ் சொல்கிறார், நம்ம கிருஷ்ணரை பார்த்து சொல்லணுமாமா, கிருஷ்ணா நான் உங்களை சார்ந்தவன்னு சொல்லணுமாமா. டெய்லி அதை நாம் சொல்லணுமாமா கிருஷ்ணத்தை. இல்லைன்னா நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், இந்த சமூகத்தை சார்ந்தவன், இந்த கம்பெனியை சார்ந்தவன், இந்த 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 ப்ராப்பர்ட்டி என்னை சார்ந்தது, இப்படிங்கிறது மாதிரி இப்படி போயிட்டே இருப்பணுமா. அதனால் அவர் என்ன சொல்லுவார், நம்ம டெய்லி கிருஷ்ணரை பார்த்தோன்னே என்ன சொல்லணுமாமா, கிருஷ்ணா நான் உங்களை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லணுமா. அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக்கிறார், கிருஷ்ணா நான் உங்களுடைய சேவகன் விசிந்தையா, இதை கொஞ்சம் நினச்சி பாருங்க, நான் எப்படியோ விழுந்துட்டேன் இந்த புலனின்பங்கிற பெரும் கடலில். ஸோ தயை கூர்ந்து என்னை உங்களுடைய தாமரை திருவடிகளில் இருக்கக்கூடிய தூசி, தவபாத பங்கஜா ஸ்தித தூளி. ஸ்தித தூளின்னு என்னது? உங்களுடைய தாமரை திருவடிகளில் இருக்கக்கூடிய தூசியா என்னை சேர்த்துக்கோங்க. விசிந்தையா, இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். எப்படி கேட்குறாரு பாருங்க கிருஷ்ணனோட பணிவா. தாமரை திருவடிகளில், கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளில் இருக்கக்கூடிய தூசியா என்னை சேர்த்துக்கோங்க, நான் உங்களை சார்ந்தவன். வெரி இம்பார்ட்டன்ட். இதை எவ்ரிடே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணா நான் உங்களை சார்ந்தவன், நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, நான் கிருஷ்ணரை சார்ந்தவன். கிருஷ்ணா நான் உங்களை சார்ந்தவன். இது எவ்ரிடே நம்ம ஞாபகப்படுத்தணும். இல்லைன்னா மாயா நம்மளை திரும்பவும் இந்த உலகத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு நம்மளை திரும்பவும் கொண்டு போய் சிக்க வச்சிடும். அதனால தான் ராமாவும் சொல்கிறார், அதே தான் ராமாயணத்தில். யார் ஒருத்தர் சொல்கிறாரோ ராமா நான் உங்களை சார்ந்தவன் அப்படின்னு யார் சொல்கிறாரோ அவருக்கு நான் முழு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நான் விரதம் எடுத்துட்டுருக்கேன்னு சொல்கிறார் ராமாயணத்தில். ஸோ நாம் எவ்ரிடே இதை ஞாபகப்படுத்தி கொள்ளணும். நான் கிருஷ்ணா நான் உங்களை சார்ந்தவன், இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல. ஸோ இந்த உலகத்தில் என்ன வேணும் நடந்துட்டு போகட்டும், எனக்கு கவலை இல்லை, அது என்னுடைய இது கிடையாது, நான் உங்களை சார்ந்தவன். ஸோ அப்போ இந்த கிருஷ்ணர் மேலே அந்த பிரேமை அவருக்கு தட்டி எழுப்பப்பட்டாச்சு அப்படின்னா அந்த பக்தர் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சென்று அடையணும்னு சொல்லிட்டு பேராசை அதிகரிக்கின்றதாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேன்மேலும் பேராசை உள்ளவனாக மாற்றுகின்றது. அப்போ கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை நான் சென்றடைய வேண்டுங்கிறது, ஆசைப்படுவது, பேராசைப்படுவது, அது ஆக்சுவலி அதிகாரபூர்வமானது, அது தெய்வீகமானது தான். அதாவது வேற விதமாக சொல்லணும்னா கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு சென்றடையணுங்கிற அந்த ஆசை நம்மளுக்கு வருவது இயற்கையானது தான். சில பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனம் போகிறதுக்கு எதுக்கு நம்ம ஆசைப்படணும், நாம் இங்கேயே இருந்துட்டு கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடலாமே அப்படின்னு. இன்னும் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக்கிறாருங்க, ஒருத்தருக்கு ஹிருதயத்தில் கிருஷ்ண பிரேமை தட்டி எழுப்பப்பட்டாச்சுன்னா அவருடைய சுபாவம் என்ன, கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சென்றடையணுங்கிற பேராசை ஜாஸ்தியாகிட்டே போகுதாம். அதாவது கிருஷ்ணர்கிட்ட திரும்பி போகணுங்கிற ஆசை அதிகரிக்கும். இது வந்தால் தான் நம்ம ஆன்மீகத்தை நாம் தொடுகின்றோம், ஆன்மீகத்தில் நுழைகின்றோம், அல்லது கிருஷ்ண பக்தியில் நுழைகின்றோம். ஸோ கிருஷ்ணர்கிட்ட நான் இதைத்தான் குரு மகாராஜ் சொல்கிறார். அது முன்னாடியே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். குரு மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்தரை பார்த்து சொல்கிறார். ஒரு பக்தர் குரு மகாராஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னுடைய இதை பற்றி அப்படின்னா, குரு மகாராஜ் சொல்கிறார், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. தென் இவர் கேட்குறார், குரு மகாராஜ் நானே கல்யாணம் பண்ண வேண்டான்னு தானே நினைக்கிறேன், நீங்கள் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. தென் குரு மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இன்னமும் இந்த உலகத்தில் விரக்தி ஏற்படவில்லை, இந்த உலகத்தில் இன்னமும் அனுபவிக்கணுங்கிற, இந்த உலகத்தில் சௌரியமாக இருக்கலான்னு இன்னமும் நீ நினச்சிட்டு இருக்க. இந்த 2 பாயிண்ட், இந்த உலகத்தில் உனக்கு இன்னும் விரக்தி ஏற்படலை, இந்த உலகத்தில் இன்னமும் சௌரியமாக இருக்கலான்னு நீ நினச்சிட்டு இருக்க. இந்த 2 எண்ணம் இருக்கிறதுனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் நம்ம குரு மகாராஜ். அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா, நம்ம இதிலேருந்து மாறணும். நமக்கு என்ன மாதிரி வரணும்,
நான் கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு சீக்கிரம் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த பேராசை அதிகரிக்கணும். இது இந்த பேராசை தெய்வீகமானது. ஜட ரீதியான பேராசை நம்மளை சிக்க வைக்கும். இந்த உலகத்தில் மீண்டும் உடலை எடுக்க வைக்கும், பல பல உடல்களை எடுக்க வைக்கும். ஆனால் தெய்வீகமான பேராசை நம்மளை விடுவிக்கும். அதனால தான் நாம் ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்தை, கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை நான் சீக்கிரம் சென்று அடையணும்னு சொல்லிட்டு ஏக்கம் அதிகரிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ஜென்மத்தில் போவேனான்னு எனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் ஜென்மத்துக்கு அப்புறமா நான் போவேன் அப்படி நினைக்கக்கூடாது. நான் இந்த ஜென்மத்திலேயே கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளை நான் சென்று அடையணும் அப்படிங்கிற அந்த தீவிர ஆர்வம், ஏக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும். அதை நாம் நீர்த்து போக விடக்கூடாது. ஏன்னா நான் இந்த ஜென்மத்தில் போக மாட்டேன்னு எனக்கு தெரியுங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பக்தர்கள் சொல்லுவாங்க, நான் இந்த ஜென்மத்தில் நான் கிருஷ்ணாட்ட நான் திரும்பி போக மாட்டேன்னு எனக்கு தெரியுங்க. அப்படி சொன்னோன்னா அவருடைய மைண்ட் அவரை ஏமாத்துறது. அப்போ அவர் போடக்கூடிய முயற்சி, பக்தியில் அவர் போடக்கூடிய முயற்சி தளர்ந்து போயிடும், ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். நம்ம எப்படி நினைக்கணும், நான் இந்த ஜென்மத்திலே போய் தீருவேன். அகம் தரிஷ்யாமி துரந்த பாரம் தமோ முகுந்தாங்குரி நிஷேவையைவ, இப்படி தான் பாடுறார் அவந்தி பிராமணா. நான் தாண்டுவேன், தரிஷ்யாமி துரந்த பாரம், கடக்க முடியாத இந்த பிறப்பு இறப்புங்கிற பெரும் கடலை நான் தாண்டுவேன். அகம் தரிஷ்யாமி, உறுதியோடு சொல்றார். எப்படி தாண்டுவேன்? தமோ முகுந்தாங்கிரி நிஷேவையைவ முகுந்தாங்கிரி, முகுந்தாவுடைய அங்கிரி, முகுந்தாவுடைய தாமரை பாதங்களை நிஷேவையைவ இறுக்கி பிடித்து கொண்டு, முகுந்தாவுடைய தாமரை பாதங்களை நான் இறுக்கி பிடித்து கொண்டு தாண்டவே முடியாத இந்த பிறப்பு இறப்புங்கிற பெரும் கடலை நான் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியோடு அவர் சொல்கிறார். இந்த உறுதி நம்மளுக்கு வேணும். நாமளே சொல்லக்கூடாது, இந்த ஜென்மத்தில் நான் போவேனான்னு எனக்கு தெரியல பிரபு, எனக்கு ஏகப்பட்ட அனர்த்தங்கள்லாம் இருக்குது, நான் போகமாட்டேன் இந்த ஜென்மத்தில் அப்படி நினைக்கிறது தவறு. அப்படி நினச்சோன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் கிருஷ்ண பக்தியை நம்ம தீவிரமாக செய்ய மாட்டோம், மேலோட்டமாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். நம்ம மைண்டு நம்மளை ஏமாத்துறது. நாமே கோலோக பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணருடைய திருவடிகளை, தாமரை திருவடிகளை சீக்கிரமாக சென்றடையணுங்கிற அந்த விருப்பம் எனக்கே இல்லைன்னா அப்புறம் எப்படி கிருஷ்ணன் கொடுப்பாரு? ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தை பிரகாரம் அவருக்கு பேராசையே வந்துருமாமா. தத்திர மூல்யம் லௌல்யம். லௌல்யம்னா என்னது? பேராசை. என்ன பேராசை? கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை நான் சென்று அடைந்தே தீரணும் இந்த ஜென்மத்தில் அப்படிங்கிற பேராசை. அந்த உந்துதல் நல்லது, நம்ம பக்தி அதிகரிச்சுட்டே போவோம் அந்த உந்துதல் இருந்தால். அண்ட் கிருஷ்ணனுக்கு எங்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் தெய்வீக லட்சணம். ஸோ நமக்கு கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கின்றேனே, சீக்கிரம் நான் அவரை தாமரை திருவடிகளை சென்று அடையணுங்கிற அந்த ஏக்கம் நம்மளுக்கு வருது அப்படின்னா அது லட்சணம், தெய்வீக லட்சணம், நல்லது. ஏன்னா இந்த ஸ்லோக பிரகாரம் அப்படிதான் இங்கே அவர் மாற்றுகின்றது, பேராசை உள்ளவனாக மாற்றுகின்றது. லாலசா மயி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். லாலசா மயி அப்படின்னா டிசைரிங் டு அட்டைன் பர்ஃபெக்ஷன் அப்படி சொல்றார். பக்குவத்தை அடைவதற்கு ஆர்வப்படுவது, அதுக்கு பேர் தான் லாலசா மயி. அதாவது கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை நான் சென்றடைய வேண்டுங்கிற அந்த பக்குவம், அதை அடையணுங்கிற ஆசை, தீவிர ஆர்வம், இதுதான் லாலசா மயி. அண்ட் ஆல்சோ ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்லித்தரார், பாவபக்தியினுடைய அறிகுறியில் சொல்லித்தரார். பாவபக்தியினுடைய அறிகுறி என்னென்னா ஆஷா பந்தா அப்படின்னு சொல்கிறார். ஆஷா பந்தான்னா ஹோப்பிங் எகெயின்ஸ்ட் ஹோப் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப திரும்ப நம்பிக்கை வைக்கிறது, எப்படியாவது நான் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை சென்றடைந்தே தீருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மேலும் மேலும் வச்சுட்டே இருக்கிறது. அது பாவபக்தியினுடைய ஒரு சிம்டம், ஒரு அறிகுறின்னு சில ரூப கோஸ்வாமி சொல்லித்தரார். அதனால் நான் கோலோக பிருந்தாவனத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் நம்ம சொல்லுவோம், அதை பற்றி தான் பேசுவோம். அது தவறே கிடையாது. கிருஷ்ணாவே சீக்கிரம் எல்லாரும் என்னுடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு திரும்பி வரணுங்கிறது தான் கிருஷ்ணனுடைய விருப்பம். அதனால தான் கிருஷ்ணாவும் சொல்கிறார், பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி சொல்கிறார். இந்த பூமியில் உட்காந்துட்டு ஜீவாத்மாக்கள் கஷ்டப்படுகின்றன அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய உலகத்துக்கு வாங்க, என்னுடைய உலகத்துக்கு வந்தால் திரும்ப இங்கே வருவதில்லை அப்படிங்கிறது ஏன் கிருஷ்ணா மறைமுகமாக சொல்கிறாருன்னா, எல்லோரும் என்னுடைய உலகத்துக்கு திரும்பி வாங்கங்கிறது கிருஷ்ணன் எதிர்பார்க்குறாரு.
அதனால் கிருஷ்ணர் இப்படி எதிர்பார்க்கும் பொழுது நான் போகமாட்டேங்க கோலோக பிருந்தாவனத்துக்குலாம் இந்த ஜென்மத்தில் போகமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு எதிரான நம்ம நினைக்கிறோம் நம்ம. அதனால் இதை முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரபுபாதர் கிருஷ்ணா புக்கில் சொல்கிறார், ஒரு தூய கிருஷ்ண பக்தர் அவர் கிருஷ்ணருடைய சொந்த தாமங்கள் இந்த பூமியில் அவதரித்தாலும் கூட துவாரகா, பூரி, மாயாப்பூர், பிருந்தாவன், அயோத்தியா, பத்ரிநாத் இந்த மாதிரிய கிருஷ்ணனுடைய சொந்த தாமங்கள் இந்த பூமியில் அவதரித்தாலும் கூட ஒரு தூய கிருஷ்ண பக்தருக்கு கிருஷ்ணருடைய கோலோக பிருந்தாவனத்துக்கு திரும்பி சென்று அவர் கூட உறவு கொள்வதில் தான் அவருக்கு விருப்பமாம். ஈவந்தோ இந்த உலகத்தில் அவருடைய சொந்த தாமங்கள் அவதரித்திருந்தாலும் கூட ஒரு பக்தருக்கு கோலோக பிருந்தாவனத்துக்கு சீக்கிரம் திரும்பி போகணுங்கிறது தான் அவரோட ஆசையம் அப்படின்னு கிருஷ்ணா புக்கில் பிரபுபாதர் எழுதியிருக்கார். அதை இங்கேயும் இங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஸ்லோகத்திலையும். ஸோ மேலும் நம்ம படிக்கலாம். பிரேமார ஸ்வபாவே பக்தஹாசே காந்தே காய உன்மத்த ஹையானாச்சே இதி உதிதாய. பிரேமார அத்தகைய பிரேமையின் ஸ்வபாவே ஸ்வபாவத்தினால் பக்தன் ஹாசே சிரிக்கின்றான், காந்தே அழுகின்றான், காய பாடுகிறான், உன்மத்த பைத்தியம், ஹயா ஆகி, நாச்சே ஆடுகிறான், இதி இங்கு, உதி அங்கு, தாய நகர்கிறான். ஒருவன் உண்மையிலேயே பிரேமையை வளர்க்கும் பொழுது அவன் இயல்பாகவே ஒரு பைத்தியக்காரனை போன்று சில நேரங்களில் அழுகிறான், சில நேரங்களில் சிரிக்கிறான், சில நேரங்களில் பாடுகிறான், சில நேரங்களில் அங்கும் இங்கும் ஓடுகிறான். ஸோ இது நைஸ் பாயிண்ட்டுங்க. பாருங்கள், உண்மையிலேயே பிரேமையை வளர்க்கும் பொழுது, வளர்க்கும் பொழுதுன்னு என்ன அர்த்தம்? அதான் நம்மளுடைய வேலை நம்ம முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பக்திங்கிறது வளர்த்தல்னு சொல்லுவார் பிரபுபாதர். நம்மளுடைய பக்தியை வளர்த்தல், அதை தான் இங்கேயும் பிரேமையை வளர்க்கும் பொழுது அப்படி சொல்லியிருக்கு. ஸோ பக்தியை வளர்க்கணுமாமா. ஏன்னா பக்திங்கிறது ஒரு செடி, பக்தி செடி, பக்தி லதா பீஜா. பக்திங்கிற செடியை நம் ஹிருதயத்தில் ஆன்மீக குரு பக்திங்கிற விதையை ஊன்றுகின்றார். பக்திங்கிற விதையை ஊன்றுறதுனால அந்த விதையை செடியாக்கி மரமாக்கி பழம் கொண்டு வர வேண்டிய அந்த பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. அதை வளர்க்கணும் நம்ம. ஸோ வளர்க்கிறதுங்கிறது ஒரு தோட்டக்காரர் விவசாயத்தில் ஒரு தோட்டக்காரர் செடியை வளர்க்கின்றார் அப்படின்னு சொல்லுவோம். செடியை வளர்க்கின்றார். ஸோ செடியை எப்படி வளர்க்கிறார் ஒரு தோட்டக்காரர் விவசாயத்தில்? ஒரு காய்கறி செடியை எப்படி வளர்க்கிறார்? டெய்லி போய் அந்த காய்கறி செடியை பார்ப்பார், அந்த காய்கறி செடிக்கு தண்ணி விடுவார், அதுக்கு சரியான சூரிய வெளிச்சம் கிடைக்குதான்னு பார்ப்பார், அதுக்கு காற்று கிடைக்கிறதா, அதுக்கு தண்ணீர் கிடைக்கிறதா, அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்பார். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார் இந்த தோட்டக்காரர். அதுக்கப்புறம் அதில் இந்த செடி பக்கத்திலே வளரக்கூடிய களைகளையும் பார்த்து பிடுங்குவார். ஸோ இதுவும் அவர் செய்யணும். இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு பேர் தான் வளர்த்தல்னு சொல்கிறோம். கல்டிவேஷன், வளர்த்தல்னு சொல்கிறது. அப்போ தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஸோ அவர் தண்ணி விடுறது மட்டும் அவருடைய ஒரே செயலாக இருந்ததுன்னா, தோட்டக்காரருடைய ஒரே செயலாக இருந்ததுன்னா, தென் அப்புறம் களையை அவர் பார்த்து பிடுங்கலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் தோட்டக்காரருடைய முழு செயல் அவர் செய்கிறதில்ல. அதே மாதிரி நம்ம எல்லோரும் தோட்டக்காரர் தான். ஏன்னா நம் ஹிருதயத்தில் பக்திங்கிற இந்த செடியை நாம் இப்போ விதையிலிருந்து செடியாக்கி, செடியிலிருந்து மரமாக்கி, அதிலிருந்து பூ வர வச்சு, அதிலிருந்து பழத்தை கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நாம் வளர்க்க வேண்டும் நம்மளுடைய ஹிருதயத்தில் பக்திங்கிற செடியை. ஸோ வளர்க்கிறதுங்கிறது ஒன்று தண்ணி விடுறது என்னது? டெய்லி ஹரே கிருஷ்ண ஜபம் செய்தல். எஸ், ஆனால் தண்ணீர் மட்டும் விட்டால் போகாது, கூடவே நாம் களையும் பிடுங்கணும். அதான் முன்னாடி என்ன சொன்ன மாதிரியே நாம் செய்யக்கூடிய ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் நம்மளுடைய இந்த பிரதிபலித்த அசுத்தமான உணர்வை கலைக்க வேண்டும், அதை விளக்க வேண்டும். அது செய்கிறதான்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம தூய நாம் ஜபம் பண்ணணும். ஸோ இப்போ களையை நாம் பிடுங்கணும். எவருடைய களையும் பிடுங்கணுமாமா. களையை பிடுங்கலை அப்படின்னா அவர் தோட்டக்காரர் அல்ல. வெறும் தண்ணி மாத்திரம் விட்டுட்டு வந்துட்டாருன்னா அவர் தன்னுடைய செடியில் ஒரு அக்கறை செலுத்தவில்லைன்னு அர்த்தம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
நான் இப்போ ஒரு தோட்டக்காரர் வந்து டெய்லி காலையில் போய் ஒரு 5 நிமிஷம் செடிக்கு தண்ணி மாத்திரம் விட்டுட்டு அவர் வந்துடுறார். அவர் காய்கறி செடிக்கு அவர் கூட என்ன களை முளைக்கிறதுங்கிறது அவர் எதையுமே சட்டை செய்யலைன்னா அதுக்கு அலட்சியப்படுத்திட்டு வந்துட்டார்னா அவர் தோட்டக்காரர் அல்ல அவர். அப்போ அவர் தன்னுடைய மெயின் காய்கறி செடி வளர்ந்து அதுலேருந்து காய் வரணும்னு அவர் வந்து விருப்பப்படவில்லை, அதில் அக்கறை செலுத்தவில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நாமும் தோட்டக்காரர் தான். நாமும் வந்து பக்திங்கிற செடியை வளர்க்கிறோம் நம்ம ஹிருதயத்தில். அது நம்ம தண்ணி விடுறோம் டெய்லி ஹரே கிருஷ்ண ஜபம். கூடவே அந்த ஹரே கிருஷ்ண ஜபம் தண்ணி விடுறதுனால நம்மளுக்கு பழம் வேணும். இந்த பழம் என்ன? கிருஷ்ணர் மேலே பிரேமை, அது வரணும். அதுதான் தோட்டக்காரருடைய கடைசி நோக்கம், பழம் வரணும் இந்த செடியிலிருந்து. ஸோ அப்போ இந்த பழம் வர்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய மற்ற களைகளையும் நான் பார்த்து பார்த்து பிடுங்கணும். அப்போ நான் என்னுடைய களைகளை நான் பார்த்து பார்த்து பிடுங்கலை அப்படின்னா, நான் வெறும் தண்ணி மட்டும் விட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. தண்ணி மட்டும் விட்டுட்டே இருந்தேன்னா களைகளை நான் பார்த்து பார்த்து பிடுங்கலை அப்படின்னா தென் என்ன ஆகிறது? ஆக்சுவலி நான் என்னுடைய பக்தி செடியில் நான் அக்கறை செலுத்தவில்லைன்னு அர்த்தம். அக்கறை செலுத்தவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால் ஸோ ஸ்வ அர்த்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வ அர்த்தம்னா தம்முடைய சொந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துதல். அதான் ஆக்சுவலி கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, ஆத்மாவை இழந்துட்டு உலகத்தை சாதிக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. பிரபுபாதர் அதை மேற்கோள் கொடுத்துருக்கார். தன்னை இழந்துட்டோன்னா, எனக்கு கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை நான் மறந்திருப்பது, அதுக்கு பேர் தான் தன்னை இழக்கிறதுன்னு அர்த்தம். தன்னை இழக்கிறதுன்னு அதுதான் அர்த்தம். நான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன்கிறத மறந்து போயிட்டு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட சாதனைகள் படைக்கிறது வந்து என்ன லாபம்னு, தன்னை இழந்ததுக்கப்புறம் என்ன லாபம்? ஸோ இது வந்து கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நல்ல பாயிண்ட் இது. அதனால் நாம் பிரேமையை வளர்க்கின்றோம், பக்தியை வளர்க்கின்றோம். ஸோ வளர்க்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து செய்யணும். எஸ், டெஃபினட்டாக நிச்சயம் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்மளுடைய இந்த பிரதிபலித்த அசுத்தமான உணர்வை விளக்கும், ஷியோர். ஆனால் எப்பொழுதுனா குற்றமற்ற நாம ஜபம் செஞ்சால் மட்டும்தான். அந்த 10 குற்றங்களை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். அதில் முக்கியமானது 10வது குற்றம். அதை தவிர்க்காமல் நம்ம வந்து சிம்பிளி தண்ணி மட்டும் விட்டுட்டே இருந்தோம்னா தென் நம்மளுடைய பழம் கிடைக்காது, செடியிலேருந்து நம்மளுக்கு பழம் கிடைக்காது. ஸோ பிரேமையை ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னா அவர் என்னென்ன செய்கிறார்? பைத்தியக்காரரை போன்று அவர் வந்து சில நேரங்கள் அழறார், சில நேரங்களில் சிரிக்கிறார், சில நேரங்களில் பாடுகிறார், அங்கு இங்கு ஓடுகின்றார். இது எல்லாமே அவருடைய லட்சணமாமா. அதாவது ஒருத்தர் கிருஷ்ணர் மேலே அந்த தூய கிருஷ்ண உணர்வு உள்ள இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, உள்ள மறைந்து கிடக்கக்கூடிய அந்த தூய கிருஷ்ண உணர்வை தட்டி எழுப்பிட்டார்னா அவரால் ஜட உலகத்தில் வந்து ரோல்ஸ் செய்ய முடியாது. ஜட உலகத்தில் ரோல்ஸ் செய்ய முடியாது. ஏன்னா ஒன்று கவனிக்கணும், ஜட உலகத்தில் நாம் பல ரோல்ஸ் செய்கிறோன்னா உடல்ங்கிற கண்ணோட்டத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த ரோல்ஸ் செய்ய முடியும். ஸோ அதனால தான் இவர் பைத்தியக்காரனை போன்று இவர் இப்படி தான் இருப்பாராம்மா. பைத்தியக்காரனை போன்று அவர் சிரிப்பார், அழுவார், அங்கிங்கு ஓடுவார், இதே தான் பண்ணிட்டு இருப்பாராம்மா. ஏன்னா அவர் கிருஷ்ணனுடைய அந்த பிரேமையில் ஆழ்ந்திருக்கிறதுனால அவரால் ஒட்ட முடியாதம்மா. ஜட உலக நபர்கள் கூட ஜட உலக செயல்களில் ஒட்ட முடியாது. இதுதான் ஜடபரதர், இதுதான் ஹரிதாஸ் தாக்கூர், இப்படி இருந்தாங்க. நமக்கு வந்து இப்போ ஜட உலக நபர்கள் கூட ஜட உலக செயல்கள் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக ஒட்டி இருக்கோம், மேட்ச் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அந்த தூய கிருஷ்ண உணர்வை தட்டி எழுப்பவில்லை அப்படின்னு அர்த்தம். தூய கிருஷ்ண உணர்வை தட்டி எழுப்பிட்டோன்னா நம்மளால் வந்து ஆக்சுவலி ஜட உலக மக்களே வந்து நம்மளை ஒரு பைத்தியக்காரன்னு பார்ப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு இப்படி தான் இருந்தார். ஆக்சுவலி அவர் வந்து அழுவார், பாடுவார், இதே தான் செஞ்சுட்டே இருப்பார் கடைசி இந்த 18 வருடங்களில் லீலைகளில். அது அவருடைய அந்தரங்க பக்தர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஸோ நாம் ஈவன் அந்த போர்ஷன் எடுத்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் அந்த பகுதி எடுத்து படித்தாலும் கூட நம்மளுக்கு அது புரியாது. ஏன்னா நாம் வெளிப்புற ரீதியான உணர்வுகளை இருக்கின்றோம், அதனால் இது நம்மளுக்கு புரியாது. ஓகே, ஸோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.